15 ஜூலை 2025 அன்று தாவேக சார்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் கடிதம் கொடுக்கப்பட்டு விட்டது. 450 ஏக்கர் இடத்துல மாநாடு நடக்கும். இன்னைக்கு வரைக்கும் அனுமதி கொடுக்கல. என்னன்னா மேலே இருந்து கூட்டம் கூடுச்சுன்னா நீ காலின்ட்டாங்க. விஜய் மாநாடுக்கு கூட்டம் வரக்கூடாது, நீ என்ன பண்ணுவே தெரியாது சொல்லிட்டாங்க. எந்த அளவுக்கு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுருக்காங்கன்னா, மாநாட்டில் எல்லாருக்கும் தண்ணி வைக்கணும், ரைட்டா? கூட்டம் அதிகமாக சேர்ந்துச்சுன்னா தண்ணி லாரி எப்படி உள்ள வரும்? வராது இல்லையா? அதனால நிலத்துக்கு கீழே பைப்பே போட்டாங்க. லாரி ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு தள்ளி நிறுத்திட்டு அங்கேருந்து தண்ணியை பம்ப் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். அங்கே குடிநீர் குழாய், அங்கங்கே மெடிக்கல், இது எல்லாம் பண்ணுறாங்க. கூட்டம் இவ்வளோ வரும்ன்றதை தெரிஞ்சு எவ்வளோ சார் எதிர்பார்க்குறீங்க வருவாங்கன்னா 15 லட்சம் பேர் எதிர்பார்க்குறாங்க. தென்மண்டல ஐஜியாக இருக்கக்கூடியவர் திரு பிரேமானந்த் சின்ஹா, அவரையும் தாவேக நிர்வாகிகள் சந்தித்து என்னதான் சார் கதை அப்படின்னா, கொஞ்சம் பொறுங்க அவர்கள் சொல்லும் பதில் கொடுக்கல. நேற்று இந்த மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள்லாம் வந்து அளந்துக்கிட்டு இருக்காங்க கிரவுண்டை. இங்கேருந்து டேப் வை உங்களுக்கு என்ன வரும்போது ரூட் நல்லா இருக்கா, வண்டிங்க எப்படிங்க போகும், அவசரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா எப்படி போகும், இதுதான் நீங்க கேட்கணும். அளக்குறாங்க. என்ன இல்லை விற்க போறீங்களா தாவேக்கு? பட்டாப்படு கொடுக்க போறீங்களா? இது இந்த அரசோட அணுகுமுறையை காட்டுது. எல்லா கட்சிக்கும் இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு ஜனநாயக நாட்டில் உரிமை உண்டு. இங்கே இந்த விஜய் வந்து இங்கே இந்த சென்னையில் நடத்தின அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு லாஸ்ட் மினிட் வரைக்கும் பர்மிஷன் கொடுக்காம இன்னைக்கு நாளைக்குன்னு விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ காவல்துறை அதிகாரிட்ட கூப்பிட்டு சொல்றது யாரு? ஒரு இந்த செந்தில் டிலே பண்ண கொடுக்காத, உங்களுக்கு இடத்துல போதுமான வசதிகள் செய்து கொடுத்துருந்தா இந்த பாருங்க இந்த இதெல்லாம் நிபந்தனை கொடுங்க அப்படின்ட்டு கொடுக்கணும், அவ்வளோதானே? 15ஆம் தேதி கொடுத்துட்டாங்க, இன்னைக்கு 31. 15 நாளா என்ன பண்ணிட்டீங்க? இதை ஆய்வு பண்ணுறது உங்களுக்கு 15 நாளா? ஜூலை 15 அன்னைக்கு கொடுத்துட்டாங்க பர்மிஷன். இதாங்க பர்மிஷன் கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி? ஏன் இவ்வளோ தாமதப்படுத்துறீங்க? இந்த நிர்வாகிகள் டெய்லி போய் கேட்டுட்டு இருக்காங்க, என்ன சார் ஆச்சு? இது கொஞ்சம் உத்தரவு வரல. இதனால வந்து என்ன பண்றதுன்னு ஐடியா இல்லை, தடையும் பண்ண முடியாது. அவங்க 2 நாளா கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. அதனால அலக்கழிச்சுக்கிட்டே இருக்காங்க. இருக்குது. நோன்னு சொல்லிட்டா கோர்ட்டுக்கு போயிடுவாங்க, கோர்ட்ல இருந்து டைரக்ட் பெர்மிஷன் கிடைச்சிரும்னு. மாநாடு திட்டமிட்டபடி நடைபெறாமல் தடுப்பதற்கு எல்லா வேலைகளையும் எல்லா இடைஞ்சல்களையும் திமுக அரசு செய்யும் என்றுதான் தெரிகிறது. இது நல்லதல்ல. யார் எந்த கட்சி நடத்தினாலும் நீங்க அவங்களை அனுமதி கொடுங்க, மக்கள் இறுதியா தேர்ந்தெடுத்துக்கிட்டோம். புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா சரி.